ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சோழ நாட்டின் சிற்றரசர்களுக்குள் பகையை ஏற்படுத்தி கலகத்தை மூட்டிவிட்ட பிறகு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கொண்டு நீண்டகாலம் யுத்தம் செல்லும் அதற்கு முன்னாலேயே நாம் நம்முடைய சபதத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தான் தீட்டியிருந்த திட்டம் பற்றி அங்கே குழுமியிருந்த பாண்டியனின் ஆபத்து உதவிகளிடம் நந்தினி தெரிவித்துக் கொண்டிருந்தாள். இதைக் கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தேவி, தங்களுடைய அபூர்வமான முன்யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான். அதற்கும் சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதற் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும். அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆகாகாரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உருமிக்கொண்டு வேறு கிளைகளுக்குத் தாவின. வௌவால்கள் சட சடவென்று சிறகுகளை அடித்து கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான். தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதற் பகைவனை கொன்று பழிதேற்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணிக் கழிக்கின்றோம். ஆனால் பழிமுடிக்கும் பாக்கியம் யாருக்கு என்று கேட்டான். அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே? ஆபத்துதவிகள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது. ரவிதாசன் கூறினான், தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம். பழிமுடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சொல்லுகிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திக்கு பிராயம் வருகிற வரையில் பழிமுடித்தவன் இட்டதே சட்டமென்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட நந்தினியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்னையும் உட்படுத்தித்தானே சொல்லுகிறீர் என்று கேட்டாள். ஆம் தேவி,
விதிவிலக்கு செய்ய முடியாது என்றான் ரவிதாசன். சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை நோக்கி வினவினாள். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மறுபடி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது. சோமன் சாம்பவன், அதப்படி நியாயமாகும்? நமக்கு எல்லா உதவியும் அழிச்சுக்கிட்டு வர தேவியை எப்படி பொது விலக்குக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்துக் கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்கச் சித்தம் என்றாள் நந்தினி. பின்னர் இந்த பேச்சுக்களையெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கைகளினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள். ரவிதாசன் சற்று அருகில் வந்து, சக்கரவர்த்தி, எங்களை எல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவரிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டுக் கொடுங்கள் என்றார். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிசு சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லாரும் அடங்காத ஆவலுடனும் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய கண்களும் என்னிடம் கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டின. ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று அதிகாரபூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் 2-3 தடவை எல்லோரையும் திருப்பி திருப்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்றும் நந்தினி என்ற பக்கம் திரும்பினான். அம்மா, எனக்கு ஒன்னைத்தான் எல்லார காட்டிலையும் அதிகமாக பிடிச்சிருக்கு. நான் பெரியவனாக வரையில நீ தான் எனக்காக ராஜ்யத்தை ஆளணும் என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கிக் கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவிக் கொண்டாள். பின்னர் அந்த சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து தழுவிக் கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான், தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாகச் சொல்லி நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள். தழுதழுத்த குரலில் கூறினாள், இல்லை ஐயா, இல்லை. சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன். தேவை யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள். யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலை இல்லாமல் போகவில்லை. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாகச் செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டுமல்லவா என்றாள் நந்தினி. ரவிதாசன் முன் வந்து, அமணி, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது. அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான். சொல்லுங்கள் ஐயா, சீக்கிரம் சொல்லுங்கள். பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகா சங்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி. நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான். எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்லுகிறீர்? தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு இக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாறை இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்வாறு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
ஏறத்தாழ 2.5 மாசங்களுக்கு முன்னால இதே பள்ளிப்படை பக்கத்தில் நடந்த சதிக்கூட்ட நிகழ்ச்சி வேறு வகையில் இருந்தது நினைவு. ஆரம்பத்தில் ரவிதாசன் கும்பலின் பேச்சு தெளிவாக கேட்காததால ஆழ்வார்க்கடியான் அபாயத்தையும் பொருட்படுத்தாம அங்கிருந்து இறங்கி மருத மரத்தின் அடிப்பக்க குழிவில ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டான். இப்ப வந்தியத்தேவன் அந்த மாதிரி சாகசம் செய்வதாயில்லை, செய்யவும் முடியாது. பக்கத்திலேயே ஒருவனை காவலா வச்சிருந்தான் ரவிதாசன். அங்கிருந்து பார்க்கலாம், பேச்சு தெளிவா கேட்காது. நந்தினி பல்லக்கில் வந்து இறங்கினது, அவளையும் சற்று முன் தன்னை தேடி ஓடி வந்தவளையும் மாறி மாறி அந்த சிறு பிள்ளை பார்த்தது, பேசினது, கொல்லுப்பட்டறைக்கு வந்திருந்த வாள் சிம்மாசனம் ஏறினது, வரிசையா நின்றுகிட்டு இருந்த ரவிதாசனும் கூட்டாளிகளும் பரபரப்பு அடைகிற மாதிரி நந்தினி பேசினது, அந்த கத்தியின் உயரம் கூட இல்லாத குட்டி சக்கரவர்த்தி அதை தூக்க முடியாம தூக்கி நந்தினியிடம் கொடுத்தது, அங்கிருந்த எல்லாருமே திகைச்சு போய் நின்றிருந்த போது ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் மறுப்பு சொல்ற மாதிரி நந்தினியிடம் பேசினது, இத்தனையும் பொம்மலாட்டம்னு சொல்லப்படும் மரப்பாவை கூத்து போல நடந்தது வந்தியத்தேவனை பொறுத்தவரை. நேயர்களே, முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் குந்தவையிடம் உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரத்தி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை 2ஆக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்ய போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லி கவலைப்பட்டார் அல்லவா? இதுக்கு விடையளிக்கிறது போல இருக்குது இந்த கூட்டத்தில் நந்தினி தந்த விளக்கம். நாக்க துண்டிப்பதிலும் உற்சவம் கொண்டாடி பலி கொடுப்பதிலும் முனைப்பாக இருந்து வர்ற அந்த மூர்க்கர்களுக்கு இந்த ராஜதந்திரத்தின் ஆற்றல் இப்போதான் விளங்குது. சரி, தாய் புலி தான் பெற்ற குட்டி புலியை பாதுகாப்பது போல பாதுகாத்து வந்த வாள் புலிக்குட்டியை காப்பாற்றவும் மேற்கொண்டிருந்த சபதத்தை நிறைவேற்றவும் நந்தினி கைக்கே திரும்பி வந்துடுச்சு. ஒரே வாரம்தான் முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் ஏமாற்றம்தான் ரவிதாசனுக்கும், ஏன் சோமன் சாம்பவனுக்கும் கூட. நந்தினியை திணற வைக்க ரவிதாசன் சொல்றான், நமது முதற் பகைவன் சம்புவரையர் மாளிகைக்கு வந்து சேருவது அத்துணை நிச்சயமில்லை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.